தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு தொல்மொழி எங்கள் தமிழாகும் சொல்வளம் காட்டும் வழியாகும் ஆழி சூழ் உலகத்தின் ஆரமாகும் ஏழிசை கண்ட செம்மொழியாகும் செம்மொழியாகும். உலகெங்கும் வாழும் தமிழ்ச் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த நாளை காலமெனும் நதியினிலே என்ற தலைப்பில் அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி சொல்லின் செல்வர் ஐயா ஆவடி குமார் அவர்களின் தலைமையில் இணைய வழியில் கவியரங்கம் நிகழ்த்தி கொண்டாடியது. இந்த விழா காட்சியின் முதல் பாகத்தை முந்தைய காணொலியில் கண்டு ரசித்திருப்பீர்கள். அதன் தொடர்ச்சியை இக்காணொலியில் காணலாம். அடுத்து கவிதை தருவதற்காக கரூரில் இருந்து கவிமாமணி திருமூர்த்தி அவர்கள். சிறந்த கவிஞர், நல்ல பேச்சாளர், தமிழ் மீது தளராத தன்னம்பிக்கை கொண்டு பணியாற்றுகின்ற ஆற்றலாளர் என்று பல பன்முக திறன் கொண்ட கரூரில் சிறப்பு பெற்று வருகின்ற திருமூர்த்தி அவர்களை காலமென்னும் நதியினிலே என்ற தலைப்பில் கவிதை வழங்க அழைக்கிறேன். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் கவியரசு கண்ணதாசன் விழா கவியரங்கம் கவியரங்க தலைவர் சொல்லின் செல்வர் ஆவடி குமார் ஐயா உள்ளிட்ட அவையோருக்கு நல்வணக்கம். காலமெனும் நதியினிலே. காலமெனும் நதியினிலே மூழ்கி காணாமல் போனவர்கள் பலர், கரை சேர்ந்தவர்கள் சிலர். கலங்கரை விளக்கமாக நதிகள் சேரும் கடலுக்கு காவல் அரணாக இருப்பவர் எவரோ அவரே காலத்தால் அழியாத காவிய தலைவர். கவிஞர் கண்ணதாசன் அந்த வரிசையில் வந்த தங்கத்தமிழ் கவிஞர். அவர் கவிதைகள் காவியமானது. காலத்தால் அழியாத கவிப்பட்டகம். இன்பத்தில் இனிக்கும், துன்பத்தில் துயர் துடைக்கும். காலம் என்னும் காற்றில் சில காகிதங்கள் வானுறப் பறக்கும், வானுயரப் பறக்கும். கட நேரத்தில் அவை காணாமல் போகும். காலத்தால் அழிக்க முடியாததை கையில் நோகச் சிலர் அழிக்க பார்க்கிறார்கள். தான் வாழ பிறரை கெடுக்கும் தற்குறிகள் குறுகிய நோக்கத்தில் செய்யுவதால் காலம் அவற்றை கவ்வி விழுங்கி கழிவுகளாகி தள்ளிவிடுகிறது. உலக நோக்கில் ஒன்றை செய்து வள்ளுவர் வாழ்வதே அதற்கு சாட்சி. அக்குறளில் இருப்பதை கவிகளாக்கி காசு பார்த்து கரை சேர்ந்தவர்கள் கணக்கில் அடங்காது. காலமெனும் நதியினிலே காவியம் படைத்து கரை சேருவோம். பயன்பட வாழ்ந்து வரலாறு படைப்போம். வரலாறாய் வாழ்ந்து சிறப்போம். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம். காலமென்னும் நதியினிலே காவியத்தாயின் கற்பனை ஊற்றாய் காலத்தை வென்ற பெருங்கவிஞன் கவியரசு கண்ணதாசன் பெரும் புகழை திருமூர்த்தி அவர்கள் திகட்டாமல் சொன்னார். திசையிட்டும் போற்றுகின்ற திருவளர் மூர்த்தியாய் என்னாலும் வாழ எழில் தமிழாய் வாழ்த்துகிறேன், வாழ்க. அடுத்து தன்னுடைய கவிதையை அரங்கேற்றுவதற்காக ரங்கநாயகி கண்ணன் அவர்கள். தமிழுக்கு முதல் வணக்கம். போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உரிய சொல்லின் செல்வர் ஆவடி குமாருக்கு அடுத்த வணக்கம். அனைத்திந்திய சங்க பொறுப்பாளர்கள் அனைவரையும் ஆளுமைகளையும் வணங்கி கவிதைக்குள் நுழைகிறேன். காலமெனும் நதியிலே கண்டெடுத்த முத்து கவிதை படத்தே காலத்தை நிலைத்தாரே, காலத்தை அகற்றினாரே நாவலம் காட்டி. கண்ணதாசா, நீ ஒரு மன்னன் பத்திரத்தார், காமத்திலும் சுழன்றாய், நாளத்தையும் பகர்ந்தாய், முரண்பாட்டின் மொத்த உருவம் நீ, எண்ணத்தையும் உயிர்த்தையும் படிப்பாய், உள்ளதை உள்ளபடி சொல்லும் பளிங்கு நீ. அரிது அரிது கண்ணதாசா, உன்னை போல் ஒருவரை காண்பது அரிது.
பட்டினத்தாரை பல்லக்கில் ஏற்றினார். திருவாசகத்துக்கு தேரிழுத்தாய், வள்ளுவத்துக்கு வடம் பிடித்தாய், கம்பனுக்கு கடை விரித்தாய், தமிழ் அமிழ்துக்கு அமிர்தம் சேர்த்தாய். எளிதாய் யாராலும் கொடுக்க முடியாத தரம் கவியரசா, இது உனக்கு இறைவன் கொடுத்த வரம். தேடி செல்ல மாட்டாய் வார்த்தைகளை, நாடி ஓடி வரும் தானே மெட்டுக்கு பாட்டு. கனலாய் கக்குவாய், புனலாய் கொட்டுவாய், தேனாய் சொட்டுவாய். கானத்தால் எட்ட முடியாத வானத்தை உன் கானத்தால் எட்டி பிடித்தாய். திரையுலகின் கற்பக விருட்சம் நீதானே. நன்றி, வணக்கம். நல்வாழ்த்துக்கு நன்றி. ரங்கநாயகி கண்ணன் அவர்கள் பல்வேறு நிலைகளில் கவியரசர் கண்ணதாசனை அளந்து பார்த்து அழகான தமிழில் தெளிந்த கருத்துக்களை நிறைவாக சொன்னார். அனலாய் கக்குவார், புனராய் பொழிவார் என்று நாணல் போல நல்ல தமிழை நயமாக சொன்னார். நற்கவியாய் நாளும் விளங்கும் கவிமாமணி ரங்கநாயகி கண்ணன் அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அடுத்து கவிதை வழங்குவதற்காக வீரகனூர் ரவிச்சந்திரன் அவர்கள் சிறந்த கவிஞர், நல்ல பேச்சாளர், ஆற்றல் மிக்க தமிழ் பற்றாளர், தமிழ் பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு நிறைவாக பணியாற்றிக் கொண்டிருப்பவர், தன்னுடைய ஆற்றலுக்கான கவிதைகளால் அனைவரையும் ஈர்த்து வைத்திருப்பவர், சிறந்த கவிஞர், பேச்சாளர் என்ற நிலையில் மட்டுமல்லாமல் நல்ல செயல்பாட்டாளர் என்ற நிலையில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற கவிமாமணி வீரகனூர் ரவிச்சந்திரன் அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். அன்னை தமிழுக்கும் ஆன்றோர் அவைக்கும் சான்றோர் குழுவிருக்கின்ற கவிப்பெருமக்களுக்கும் கவியரங்க நெறியாளுமைகளுக்கும் தலைவர் ஆவடியார் அவர்களுக்கும் என்பால் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் எனும் நதியினிலே, காலம் எனும் நதியினிலே கடந்து நிற்கும் கவிதைகளே, காலம் எனும் நதியினிலே கடந்து நிற்கும் கவிதைகளே, கற்பனையின் களமான கருத்துக்களின் புதையல்களே, கற்பனையின் களமாக கருத்துக்களின் புதையல்களே, காலத்தால் புதுப்பொழிவு கவிதையாக மாற்றிவிட திரையினிலே தேனிசையாய் தென்மொழியாய் தந்தாயே. ஆசையினும் வண்டியினிலே, ஆசையினும் வண்டியிலே அன்பை வள்ளி வந்துவிட்டு அழகியனும் இல்லத்திலே அமுதமாய் கொடுத்து சென்றாய். கருணையினும் பார்வையிலே களமாடி வந்து, கருணையினும் பார்வையிலே களமாடி கண்டுவிட்டு காலமெனும் நதியினிலே கலசமாக நிற்கின்றாய். திங்கள் வரும் இரவினிலே தீபமாய் அழகு தந்து, திங்கள் வரும் இரவினிலே தீபமாய் அழகு தந்து, திரைக்கடல் ஓடியும் கூட தேனாக இசைபாடி, திரைக்கடல் ஓடியும் கூட தேனாக இசைபாடி, கிராமத்தை நகரத்தை கூட்டி வந்த பாட்டு வண்டி, கிராமத்தை நகரத்தை கூட்டி வந்த பாட்டு வண்டி, கேளிக்கையிலும் கூட நல்ல தமிழ் தந்து போகும் சிறந்த கவியாழி, சங்க தமிழ் சித்திரப்பாட்டும் சிந்தையிலே வைத்து கொண்டு சரித்திரத்தை முன்திறத்தால் எளிமையாக வாழ்த்து சென்றாய். சாதனையை பாடிவிட்டு சாதனையை படித்துவிட்டு வேதனையை எழுதிவிட்டு, சாதனையை படித்துவிட்டு வேதனையை எழுதிவிட்டு, கணக்கை விரட்டிவிட்டு கன்னித்தமிழை பாடி சென்றாய். கணக்கை விரட்டிவிட்டு கன்னித்தமிழை பாடி சென்றாய். ஓசையிலே ஓசை நயம் உலகு போற்ற உன் பாடல் பேச்சாக, ஓசை நயம் உலகு போற்ற உன் பாடல் பேச்சாக, தைப்பாவை அழகூட்ட இயேசு காவியம் பாடி சென்றாய். கீதையிலே புகழ்ந்துவிட்டு கீழ்மகளும் நலமாள, கீதையை புகழ்ந்துவிட்டு கீழ்மக்கள் நலம் வாழ உழவனும் உழைப்பையும் ஓயாத பாட்டாளை கட்டி போட்டாய். உன்னத கவிஞரே, உலகாளும் கவியரசே, ஆன்றோர் கருத்தாக அர்த்தமுள்ள இந்து மதம் ஏற்றமிகு கருத்தாலே எல்லோரும் புகழ வைத்தாய். எண்ணத்தில் நீ இருந்து எளிய தமிழ் பாட்டு பாடும், வண்ணத்தில் நீ படைத்த கண்ணதாசன் பாடல்தானே. முற்றம் வணங்கிடவே முழு இறைவன் ஆனாயே, முற்றம் வணங்கிடவே முழு இறைவன் ஆனாயே. காலமெனும் நதியினிலே கலைக்கோபுரம் நீ என்றோ, காலமெனும் நதியினிலே கலைக்கோபுரம் நீ என்றோ, காலம் கடந்தாலும் கலைத்தாயும் நீ என்றோ. கண்ணதாசன் வாழ்க, கலைத்தமிழே வாழ்க. நன்றி, வணக்கம் ஐயா.
எண்ணமெல்லாம் நிலைக்கின்ற கண்ணதாசன் எண்ணாலும் வாழ்க்கை என்று எழிலான தமிழெடுத்து எக்காலம் விட்டு பாடினார். சொல்லாலே சுவை கூட்டி வில்லான தமிழில் கல்லாத நல்லோர்கள் காண்கின்ற காட்சியெல்லாம் சொல்லாலே வடித்து சுவை கூட்டி தந்த வில்லாளர் சொல்லாளர் வீரகனூர் ஆர் ரவிச்சந்திரன் எந்நாளும் வாழ்வார், வாழ்க என்று வாழ்த்துகிறேன். அடுத்து கவிதை வழங்குவதற்காக கிருஷ்ணகிரியிலிருந்து மூக்கி லீலாவதி அவர்கள் சிறந்த கவிஞராக தன்னுடைய கருத்துக்களை காலமென்னும் நதியினிலே என்ற தலைப்பில் கவிதை வழங்க வந்திருக்கிறார். அவரை கவிதை வழங்க அழைக்கிறேன். தமிழ் அன்னைக்கு வணக்கம். இத்தலத்தில் குழுமி இருக்கும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கு வணக்கம். காலமெனும் நதியினிலே எனும் தலைப்பில் பாவிளம்ப வந்திருக்கும் நான் லீலாவதி, ஓசூரிலிருந்து. காலமெனும் நதியினிலே கார்மேக வண்ணர் தாசனின் நினைவினிலே நெஞ்சமெலாம் இனிக்கையிலே உதித்த பா நாவினிலே சிறுகூடல் பட்டி எனும் செழுசங்கு ஈன்ற முத்துப்புலமை தத்தெடுத்த சிகப்பு ஆட்சி ஓம்பியனல் நாராயணன் தொடுத்த கவிதைக்கனை அரசு தொட்டு ஆண்டி வரை தாசனாக்கி தக்க வைத்த பேரறிவு பிரம்மாண்டம் கண்ணதாசன். நண்பகல் நற்பரிதி நண்பகல் பூண்ட அறிவாளி சீமுதம் சூழவில சீகரமாய் ஆசார பாவினம் அகிலம் நிறை உரை நீங்கா நிலையில் நித்தியவாசன். வேரினம் ஊடுருத்து உயரும் மார்ச்சனை அன்ன பாவினம் படையெடுத்து பாரெலாம் ஒளித்திட பூசுனல் பொன் தோற்றம் பெரு பாங்கின் நல்லார். பன்னாள் உலகை பன்னாள் ஆண்டவர் தன்னால் இன்றும் பல பாடல் பலர் கேட்க விண்ணில் தான் தங்கினும் மண்ணில் வாழ்பவர். ஆயிரம் சோகங்கள் களிப்பிலா துயரங்கள் மேவிய மனத்தில் நம்பிக்கை கானம் பரிபாலித்தவர். பாமர மனமும் பாசாங்கு ஒழித்து கனிரச கவிப்பாகு தீண்ட தித்தித்து கொண்டாடி கூத்தாட கவி சக்கரவர்த்தியானவர். பாட்டினில் வைத்தார் பட்டினத்தார் நன்மொழி சாகித்ய அகாதமி வென்றதிவர் சேரமான் காதலி. பொது உடைமை பொதுவாகி பொற்காலம் பொங்கி வர தன் கவிதை கதிர்வீச்சு கனருசி காவியமாக அர்த்தமுள்ள இந்து மதம் உரைக்கும் இவர் அறிவு நலம். தமிழன்னை தவப்புதல்வ அவளுரையும் கோயிலின் கோபுரம் என்றும் இவரே காலமெனும் நதியினிலே. நன்றி. வாய்ப்பளித்த அத்தனை அலுவலங்களுக்கும் மிக்க நன்றி. நெஞ்சம் இனிக்கும் நிறைவாய் கவி சொன்னார் விஞ்சும் மொழியழகும். நெஞ்சம் இனிக்கும் நிறைவாய் கவி சொன்ன விஞ்சும் மொழியழகும் வீச்சு தமிழழகும் பேச்சு நடையழகும் பேசும் தமிழுக்கு ஓசூரில் இருந்து ஒளியழகு கூட்டியிருக்கிறது. லீலாவதியின் கவிதைக்கு நாளாக நாளாக நல்ல பெயர் கிடைக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து தன்னுடைய கவிதைகளை வழங்குவதற்காக கவிஞர் முத்துவேலு பிரின்ஸ் ராமு அவர்கள் சிறந்த கவிஞராக காலம் என்னும் நதியினிலே என்ற தலைப்பில் தன் கவிதை வழங்க வந்திருக்கிறார். அவரை வரவேற்று கவிதை வழங்க அழைக்கிறேன். அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கம் நடத்துகின்ற காலம் என்னும் நதியினிலே கண்ணதாசனை பற்றிய கவியரங்கத்தினுடைய தலைவர், ஆற்றல் மிகு எழுத்தாளர், பேச்சாளர், அருமையான அரசியல் சாணக்கியர் எங்களுடைய அண்ணன் ஆவடி குமார் அவர்களை வணங்குகிறேன். இந்த இணைய நிகழ்வை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற அருந்தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் எங்களுடைய ஆசிரியர் கேத்தரின் வெற்றிடா அவர்களையும் நேரத்தில் வணங்கி என்னுடைய எளிய கவிதையில் நுழைகிறேன். கவியரசர் காலத்தால் அழியாத கவிஞர்களின் அரசர். கவியரசர் காலத்தால் அழியாத கவிஞர்களின் அரசர். கவலைகள் சூழ்ந்தால் கனிவோடு வருவார். மனங்களுக்கு தத்துவங்களால் மகிழ்ச்சி தருவார். மங்காத தமிழால் மண்ணின் மகத்துவத்தை மாண்போடு பரப்பிடும் மகத்தான சொல்வேந்தர். மங்காத தமிழால் மண்ணின் மகத்துவத்தை மாண்போடு பரப்பிடும் மகத்தான சொல்வேந்தர். சங்கத்தமிழின் இலக்கணம் இனிக்கும், உன் தமிழோ எக்கால சமூகம் சுவைக்கும். சங்கத்தமிழில் இலக்கணம் இனிக்கும், உன் தமிழோ எக்கால சமூகமும் சுவைக்கும். கதைகளுக்கு கரம் கொடுக்கும் அறம், கருத்தான வரிகளே திரையுலகின் வரம். கதைகளுக்கு கரம் கொடுக்கும் அறம், கருத்தான வரிகளே திரையுலகின் வரம். இயக்குநர்களின் நெஞ்சில் பிறக்கும் ஈரம், அப்துல் கண்ணதாசனின் சொற்சுடர் சரம். காலத்துக்கு ஒரு சொல், கருத்துக்கு ஒரு சொல்,
மனிதருக்கு ஒரு சொல் என சொல்லின் சொல்லாக இயேசுவுக்கு ஒரு காவியம், இளைய ராசாவுக்கு பல ஓவியம் உன் பாடல். இயேசுவுக்கு ஒரு காவியம், இளைய ராசாவுக்கு பல ஓவியம் உன் பாடல். கண்ணனுக்கு கருத்தான கீதங்கள், கண்ணனுக்கு கருத்தான கீதங்கள், மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் புராண கீர்த்தனைகள். அர்த்தமுள்ள மதமாக காட்டியது உம் ஆன்மீகம், அர்த்தமுள்ள மதமாக காட்டியது உம் ஆன்மீகம். அனைத்திலும் அச்சாரமான அரசரே, அனைத்திலும் அச்சாரமான அரசரே, அரசியலில் மூவேந்தர்களின் நண்பரே, அரசியலில் மூவேந்தர்களின் நண்பரே, உம்மால் மக்கள் மகிழ்ந்தனர், மனங்களால் உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம், அருந்தமிழால் போற்றி புகழ்கின்றோம். வணக்கம். அன்புடன் முத்துவேல் பன்சராமு, சென்னை, திருவொற்றியூர். நன்றிகள் ஐயா, மகிழ்ச்சி. ஆழ்கடலில் முத்திருக்கும் அடிமனதில் சிந்தனை ஒளிபிறக்கும். வாழ்வியலில் வளமிருந்தால் தாழ்நிலையில்லா தன்மானம் ஒளிபிறக்கும். திருவொற்றியூர் முத்துவேல் சீரான கவிதை சொல்லி சிறப்பான கண்ணதாசனை நேராக்கி காட்டினார். நிறைவாக கவிதை சொன்னார். வாழ்த்துக்கள். தன்னுடைய கவிதை வழங்குவதற்காக அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் கடலூர் மாவட்ட தலைவர் கவிமாமணி மீனாட்சி சுந்தரமூர்த்தி, சிறந்த கவிஞர், நல்ல எழுத்தாளர், பயண கட்டுரைகள் பல படைத்தவர், ஆற்றல் மிக்க பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர் என்று பல நிலைகளில் தமிழ் பணியாற்றி அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் ஆற்றல் மிக்க செயல்பாட்டாளர்களில் ஒருவராக விளங்குகின்ற கவிமாமணி மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள் அமெரிக்காவிலிருந்து பங்கேற்கிறார். அன்னை தமிழை வணங்கி அன்னை தமிழை வையமெல்லாம் கொண்டு சேர்ப்பதற்காக முத்தான 3 நிறுவனங்களை நிறுவி, அது மட்டும் அல்லாது செய்திகளை எல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான பலமான ஊடகங்களாக இருப்பவை இன்றைக்கு இணையத்திலே யூடியூப் என்கின்ற ஊடகமும் அதே சமயத்திலே பத்திரிகையும் தானே. அதையெல்லாம் திறம்பட செய்து கொண்டிருக்கும் சொல்லின் செல்வர் கலைமாமணி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் வளர்ச்சிகளுக்கும் பரவலுக்கும் உறுதுணையாக இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும் மனம் கனிந்த நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி, அரங்கம் நிறைத்திருக்கும் அத்தனை கவிஞர் பெருமக்களுக்கும் இனிய வணக்கங்களை சொல்லி நானும் என் கவிதைக்குள்ளே நுழைகின்றேன். காலமெனும் நதியினிலே ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஆனவன், அங்கும் இங்கும் மாறினாலும் வறுமை பிடி மட்டும் விடுபடாதவன், கதை எழுதி கரை சேர கடலாடும் பட்டணம் வந்தவன், 10 காசுக்கு பரிதவித்தவன், பாட்டொன்று தா என்றதால் முடியாது என்ற சொல் என் அகராதியில் இல்லவே இல்லை என்று பேனா பிடித்தவன், உண்மை எது பொய் எதுவென பாராது ஒரு சொல் புகழ்ந்தால் போதும் ஓடி ஓடி அவர்களுக்காக உழைத்தவன், தனி ஒருவனாய் தம்பட்டம் ஏதுமின்றி களை கட்டும் விழாக்கள் எடுத்து எவருக்கோ பெயர் வாங்கி தந்தவன், இலக்கிய சார் எடுத்து மண்குடிசை கலயத்திலும் கோபுர கலசத்திலும் சமமாக ஊற்றியவன், வலிகளை மறக்க வேதனை சிறை மீள கையிலே கோப்பை எடுத்தவன், அரபு கவி உமர் கயாம் போலானவன், ராஜாவாக கொடிகட்டி வாழ்ந்து கல்வெட்டென கேட்பவர் இதயமெல்லாம் கவியரசு என தன் பெயர் எழுதியவன், அசுர வளர்ச்சி வந்து தட்டாமாலை சுற்றினாலும் வையம் அசுர வளர்ச்சி கண்டு தட்டாமாலை சுற்றினாலும் நன்னடை நடந்து ஆற்றுப்படுத்தும் நதியானவன், ஆம் நன்னடை நடந்து ஆற்றுப்படுத்தும் கால நதியானவன், காதோரம் நரை வந்து கணக்கெடுப்பு நடத்தும் முன்னே காற்றிலே கரைந்து காலமெனும் நதியாய் தமிழ் வணக்க வையமெல்லாம் நிறைந்தவன். நன்றி, வணக்கம் ஐயா. ஓடி ஓடி உடைத்தவன், ஓயாது படைத்தவன், வாடி வாடி நின்ற போதும் வளர்த்தமிழை தாழாது தடுத்தவன், கவியரசர் கண்ணதாசனின் பெரும் புகழை கனித்தமிழில் சுவையாக்கி காட்டினார் மீனாட்சி சுந்தரமூர்த்தி. சொல்லுகின்ற சொல்லில் சுவை கூட்டி நற்கருத்தை நல்ல தமிழில் வெல்லும் சொல்லறிந்து நிலைப்படுத்தினார். நல்ல கவி சொல்லி கவியரசர் கண்ணதாசனின் காலமெனும் நதியினிலே ஞான தமிழ் பாடி நல்லிசையாய் இணைந்திருக்க நான் போற்றும் தமிழ் எடுத்து
நானும் வாழ்த்துகிறேன். வாழ்க பல்லாண்டு. அடுத்து கவிதை வழங்குவதற்காக கோயம்புத்தூரில் இருந்து கவிமாமணி கீதா தயாளன் அவர்கள். சிறந்த கவிஞர், பல்வேறு தமிழ் அமைப்புகளோடு இணைந்து இணக்கமாக பணியாற்றி கொண்டிருப்பவர் கவிமாமணி கீதா தயாளன் அவர்கள் காலம் என்னும் நதியினிலே என்ற தலைப்பில் கவிதை வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். காலம் என்னும் நதியினிலே. தென்றல் காற்று இசை மீட்ட, மழை துளிகள் அபிநயம் பிடிக்க. தென்றல் காற்று இசை மீட்ட, மழை துளிகள் அபிநயம் பிடிக்க. சங்கத்தமிழின் தமிழ் சொத்தான கவிஞரை உரசி பார்க்க வேண்டுமா? சங்கத்தமிழின் தமிழ் சொத்தான கவிஞரை உரசி பார்க்க வேண்டுமா? கவி கூட்டமே உரசி பார்க்கும் போது அடியேனும் சிறிது உரசி பார்த்து விடுகிறேன். கவி கூட்டமே உரசி பார்க்கும் போது அடியேனும் சிறிது உரசி பார்த்து விடுகிறேன். காதலும் மழை போன்றதுதான். மேகம் கருத்தால் மழை வரும், பாசம் மிகுந்தால் காதல் வரும். காதலுக்கு கண்ணில்லை. கவியரசர் சொன்னார், தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதில்லை. ஆம், உடல் ஊனம் ஒரு குறை இல்லை. ஆம், உடல் ஊனம் ஒரு குறை இல்லை. காதலிக்காது தடையும் இல்லை மனம் இருந்தால். உடல் ஊனம் ஒரு குறை இல்லை, காதலிக்காது ஒரு தடையும் இல்லை மனம் இருந்தால். புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் இன்னுயிரே. புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் இன்னுயிரே. காதலை இதயத்தில் வைத்து புதையலை மண்ணில் புதைத்த கவிஞரின் காதல் சுவையை உரசி பார்க்க வேண்டுமா? காதலை இதயத்தில் வைத்து புதையலை மண்ணில் புதைத்த கவியரசரின் காதல் சுவையை உரசி பார்க்க வேண்டுமா? உலகமெங்கும் ஒரே மொழி, உள்ளம் பேசும் காதல் மொழி. உலகமெங்கும் ஒரே மொழி, உலகம் பேசும் காதல் மொழி. ஓசையின்றி பேசும் மொழி, உருவம் இல்லா தேவன் மொழி. ஓர் ஆயிரம் இசைத்தென்றல் வானிலே, ஓர் ஆயிரம் இசைத்தென்றல் வானிலே பவனி வர இசைநாதம் செவியில் பாய்ந்தோட செவிமடலே சொக்கி நின்ற கதை யார் அறிவார்? செவிமடலே சொக்கி நின்ற கதை யார் அறிவார்? காதலை சந்தம் வைத்து சொல்லிய கவியரசரை உரசி பார்க்க வேண்டுமா? நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இசையாய் இயந்து காதல் மனங்களின் ஓசையாய் உலா வரும் ஒய்யார கவிஞர் கவியரசர் கண்ணதாசன் காதல் மொழிகளை கணக்காக சொன்னார். கருத்தான தமிழால் களத்தை வென்றார். கவிஞர் கீதா தயாளன் அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அடுத்து கவிதை வழங்குவதற்காக பாடலாசிரியர் கவிஞர் கவிக்குமரன் அவர்கள். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர். பல்வேறு திரைப்படங்களில் பாடல் எழுதுவது, கவியரங்கம், பட்டிமன்றம் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து தமிழ் பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் கவிஞர் கவிக்குமரன் அவர்களை காலமெனும் நதியினிலே என்ற தலைப்பில் கவிதை வழங்க அழைக்கிறேன். பார் போற்றும் பைந்தமிழே, என் பாதம் நான் தொட்டு வாழ்வனதில் போற்றுகின்றேன் உன்னை. அவை அடக்கம். கவி பாட கவி கேட்க குழுமியுள்ள சுவைஞான தோழமைக்கு என் வணக்கம். தலைமைக்கு தளராத வேகமுடன் தொண்டாற்றும் சொல்லின் செல்வரே, உளராத ஊற்றாக விளங்குகின்ற குற்ற பெருந்தலைமையே, நற்றமிழ் ஆவடையாரே, நெஞ்சார்ந்த என் வணக்கம். காலம் என்னும் நதியினிலே சொந்தமது பந்தமது சந்தங்களின் சங்கமது, இன்பமது நெஞ்சமோடு பொங்கி வரும் அன்பு அது. கண்ணலது கடிப்பிலது தின்ன வேண்டுமது. தென்றலது தழுவுமது மின்னலது ஒளிருமது. மன்றமெது ஒன்றியது மன்னித்தமிழின் வெற்றியது. திங்களது வானிலது ஓர் நாளில் ஓய்வுவது. கத்தும் அலை உப்புக்கடல் தொட்டுக்கரை முத்தமிட, கத்தும் அலை உப்புக்கடல் தொட்டுக்கரை முத்தமிட, 10 விரல் கற்றியல் கற்றை குழல் முடித்துவிட.
பட்டமதி கொட்டுமொழி பட்டுமுகம் தெரிந்துவிட, பட்டமதி கொட்டுமொழி பொட்டுமுகம் தெரிந்துவிட, முத்துமொழி கொத்துமலர் கச்சையணி பயின்றுவிட, பட்டமசை வட்டவெளி ஒற்றை இழை நிறைந்துவிட, மச்சமுடை எச்சில் சுவை வெட்டுக்களை நனைத்துவிட, செவி உரச இசையுரச கருத்துரச சிறப்புரச, செவி உரச இசையுரச கருத்துரச சிறப்புரச, புவியுரசும் புகழரசு கவியரசு கண்ணதாசன், கலையுரச நிலையுரச தமிழுரச திறனுரச, விழியுரச பொருளசைய வரியுரச கதையுரச, உளமுரச உணர்வுரச உலகளக்கும் கண்ணதாசன், கலையுரச நிலையுரச தமிழுரச திறனுரச, விழியுரச பொருளசைய வரியுரச கதையுரச, உளமுரச உணர்வுரச உலகளசும் கண்ணதாசன், திரையுரசும் கரையெனவே திரையுலகில் கண்ணதாசன், திரை உரசும் கரையெனவே திரையுலகில் கண்ணதாசன், காலமென்னும் நதியினிலே பல்லவியை தந்தவனே, காலமென்னும் நதியினிலே பல்லவியை தந்தவனே, காலமென்னும் மடியினிலே பல்சுவையை உண்டவனே, காலமென்னும் படகினிலே பாப்பயணம் கண்டவனே, காலமென்னும் படகினிலே பாப்பயணம் கண்டவனே, காலமென்னும் இதழினிலே புகழ்முத்தம் பெற்றவனே, காலமென்னும் உறவினிலே கலை சத்தம் போட்டவனே, காலமென்னும் இதழினிலே புகழ்முத்தம் பெற்றவனே, காலமென்னும் உறவினிலே கலை சத்தம் போட்டவனே, காலமென்னும் உன்னை மறவா காவியமாய் திகழ்பவனே, காலம் என்னும் உன்னை மறவா காவியமாய் திகழ்பவனே. நன்றி, வணக்கம். அலையலையாய் உரசினார் ஆழ்மனதில் உயிரோட்டமாய் வளைவளையாய் வார்த்தெடுத்த நிலையால் நீடித்த சிறப்பு பெற்றார். கலை வளர்க்கும் கவிமகனாய் நிலை பெற்று நீடித்து கலைமனதால் பார்போற்ற எண்ணாலும் பண்புடையார் பாடலாசிரியர் கவிக்குமரன் கருத்தோடு இசைத்தமிழில் இசைய வைத்தார். இசைக்கின்ற இசை போல எந்நாளும் புகழ் பெற்று எழில்தமிழ் போல் ஏழு புகழ் பெற்று எந்நாளும் வாழ என் தமிழால் வாழ்த்துகிறேன் வாழ்க. முனைவர் எஸ்தர் அருள்மேரி அவர்கள் பேராசிரியர், சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருப்பவர், சிறந்த கவிஞர், ஆய்வாளர், நல்ல ஆசிரியர், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தொடக்க நிலையிலிருந்து நம்மோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருப்பவர், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தமிழ் திறன் ஆய்வு நடுவம் இயக்குநராக இயங்கிக் கொண்டிருப்பவர், தன்னுடைய கருத்துக்களால் மாணவர்களை பண்படுத்துகின்ற பணியோடு தமிழ் பணியையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் முனைவர் எஸ்தர் அருள்மேரி அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். காலம் என்னும் நதியின் பாயிரம் நீ, ஞானம் என்னும் மதியின் வீரியம் நீ, தமிழ் இலக்கிய வரலாற்றின் மைல்கல் நீ, பாட்டிலக்கிய மன்றத்தின் மூளைக்கல் நீ, திரை உலகம் திரண்டு போற்றும் திரவியம் நீ, தமிழ் உலகம் புறந்து போற்றும் பாவியம் நீ, சேரமான் காதலி படைத்த பிதாமகனே, சாகித்ய விருது பெற்ற சாதனை நாயகனே, ஏசா சிறப்பின் கவியுக கவிஞனே, இயேசு காவியம் பாடிய பவயுக பாவலனே, முத்துக்கு முத்தாக தந்த முத்தையனே, பித்தம் தனிய சித்தம் தெளித்த வித்தகனே, அச்சம் மடமை அஞ்சாமை உடைமை இதனை உணர்த்தியது உந்தன் புலமை, உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் நம்மை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் மாறினால் நிழலும் கூட மிதிக்கும், இது நிஜத்தை கண்முன் நிறுத்தும், காலம் செய்த கோலம் கடவுள் செய்த குற்றம் இதை சுட்டியது நீ மட்டும், சட்டி சுட்டதடா கை விட்டதடா இது யதார்த்த புரிதலை விளக்குதடா, எட்டு படித்தும் பட்டம் ஆளும் புலமை எட்டும் அறிவினில் எவருக்கும் இல்லை உந்தன் திறமை, குறுக்கு வழியில் வாழ்ந்து தேடிடும் குருட்டு உலகத்தின் இருட்டு பக்கங்களை புரட்டி போட்டவன் நீ, கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகத்தை திணறடித்தவன் நீ, நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை இதனை தெளிவுபடுத்தியது உந்தன் இறை நம்பிக்கை,
தரணி போற்றும் உன் தமிழ் புலமை சாகித்ய விருதை உனக்கு தேடித் தந்தது. புரட்சி தலைவனின் அபிமான கவிஞன் நீ. எனவே அரசவை கவிஞனானாய். தமிழை நேசித்தாய், தமிழை சுவாசித்தாய், தமிழ் கூறும் நல்வுலகிற்கு தமிழ் கொடை பல நூறு தந்தாய். தமிழ் அன்னையின் தவப்புதல்வன் நீ. உன் சுவாச தமிழ்காற்றால் தமிழை சுவாசிக்க நாங்கள் கற்றுக்கொண்டோம். இலக்கியம் பயிலாமலேயே இலக்கியங்களுக்கு உரை எழுதினாயே, உன் உரைத்தினம் உணர்த்த என் கவித்திறன் போதாது. இலக்கியம் பயிலாமலேயே இலக்கியங்களுக்கு உரை எழுதினாயே, உன் உரைத்திறம் உணர்த்த என் கவித்திறன் போதாது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். திரை உலகின் திரவியம் நீ, திகட்டாத தீந்தமிழின் காவியம் நீ, கரைகாணா தமிழ்கடலின் கலங்கரை விளக்கம் நீ என்று கற்பனைக்கு எட்டாத காலத்தை வென்ற காவிய தலைவனின் கருத்தாடமிக்க கவிதை மொழிகளை கண்ணியத்தோடு எடுத்து சொல்லி காலத்தை வென்றவனை கருத்தில் நிலைப்படுத்தி காலத்தால் நிலைத்திருக்கும் ஞான கவிஞனின் பெரும்புகழை நெஞ்சில் ஏற்றினார். நிறைவாய் கவிதை சொன்ன முனைவர் பேராசிரியர் சாஞா எஸ்தர் அருள்மேரி அவர்களை அணுக்க தமிழால் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். வாழ்க பல்லாண்டு. காலமெனும் நதியினிலே என பொருண்மையில் கவிபாட வந்துள்ள கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள். காலமெனும் நதியினிலே எனும் பொருண்மையில் கவிபாட வந்துள்ளேன். காலம் ஓடும் நதி போன்றது, காலம் ஓடும் நதி போன்றது. கடந்து வந்த பாதை கரடுமுரடு என்றாலும் கற்றுத்தந்த அனுபவம் ஏராளம். கரடுமுரடு என்றாலும் கற்றுத்தந்த பாடம் அனுபவம் ஏராளம். காலம் எனும் நதியினிலே வாழ்க்கை எனும் ஓடம் விட்டேன். வாழ்வதற்கு ஓடம் தந்தாலும் ஓடுவதற்கு பாதை கொடுத்தால் இயற்கை என்னை. அதில் இன்பத் துன்பங்கள் இதே துடுப்புகளாய் துடித்திட அனுபவம் மீன்கள் துள்ளி எழுந்து சொன்னது. வலிகளும் வலிகிறதே அருவியாக, புன்னகைகளும் சேர்கிறதே கடலாக. இறுதியில் ஓடத்திடம் நதி கேட்டது, இத்தனைக்கும் பிறகும் இந்த வாழ்க்கை அவசியமா என்று. அதற்கு ஓடம் கூறியது, இத்தனையுமே இந்த வாழ்க்கைக்காகத்தானே என்று. மனிதர்களின் வாழ்வை கவியாக பாடி காலமெனும் நதியினிலே முத்தாக திகழ்பவர்தான் கவி கண்ணதாசன் அவர்கள். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. காயத்ரி செல்வராஜ் அவர்கள் கருத்தாழமிக்க கவிதை சொன்னார். ஆர்வமும் அதனோடு இணைந்த அக்கறையும் அவர் கவியரசர் கண்ணதாசன் மீது கொண்ட பற்றும் அவர் கவிதையை போலவே சிறப்பாய் இருக்கிறது. சின்ன கவிதை சொல்லி சீரான கவியரசரின் பெரும் புகழை நிறைவாக சொன்னதற்கு நெஞ்சார வாழ்த்துகிறேன், நன்றி. அடுத்து கவிதை வழங்குவதற்காக திருவொற்றியூரிலிருந்து கவிமாமணி செல்வகுமார் அவர்கள். சிறந்த கவிஞர், நல்ல பேச்சாளர், தமிழ் மீது தனியாத பற்று கொண்டு தளராமல் உடைத்துக் கொண்டிருப்பவர், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அனைத்து நிலைகளிலும் நம்மோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருப்பவர் திருவொற்றியூர் சரவணகுமார் அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். அடாது மழை பெய்தாலும் விடாத இலக்கிய பணியை 365 நாட்களும் செய்து கொண்டிருக்கின்ற கலைமாமணி சொல்லின் செல்வர் ஐயா அவர்களுக்கும், அவர்களுக்கு உற்ற துணையாகவும் தூணாகவும் இருந்து கொண்டு இந்த அமைப்பினையும் இதற்கான பணிகளையும் செவ்வனே செய்து வருகின்ற அனைத்து நிர்வாகிகளையும் முதற்கண் வணங்கி இந்த வாய்ப்பினை வழங்கியதற்கு நன்றி கூறி, காலம் எனும் நதியினிலே கண்ணதாசன் விழாவில் காலம் பற்றி அவர் மிக தெளிவாக நிறைய கவிதைகள் படைத்திருந்தாலும் காலக்கணிதம் என்று ஒரு கவிதை படைத்திருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக இப்படி ஒரு சிந்தனை கவிஞருக்கு இருந்திருக்கும் என்கின்ற அடிப்படையில் இந்த கவிதை எழுதப்பட்டது. ஆந்தைக்கு ஒரு இரவும் காக்கைக்கு ஒரு பகலும் விந்தையாய் காலம் வெற்றிக்கென அழித்து வெண்கொக்கும் வேட்டைக்கு பொறுமையுடன் காத்திடுமே நுண்ணறிவு மாந்தர்க்கு காலம் அது பொய்த்திடுமோ கருந்துளை தத்துவமோ பேசப்படுபொருள்தான் பொருந்த கூறிடுவேன் காலமே கருந்துளைதான் வெற்றியும் தோல்வியும் வீரரையும் வீணரையும் பற்றில்லாத துறவியையும் பார்ப்புகழ் தலைவரையும் சற்றும் தயங்காது முற்றும் செறித்துவிடும் தக்கார் தகவலர் அறிவிப்பு பலகை
காலமெனும் ஏற்பாடு கருணையிலா நீதிபதி. ஆள் போன்று திடமெனில் அடியோடு சாய்க்கும். நூலன்ன நாணலோ வளைந்தேதான் நிமிரும். காலமெனும் நதியினிலே போக்கறிந்த பயணிகளாய் ஞாலத்தின் அறவழியில் நாளும் தான் கடந்திடலாம். தலைவர் மாறுவர், தர்பார் மாறும், தத்துவம் தந்தான் பிறவி கவிஞன். உயிரெனும் நட்போ, உடன் பிறந்த உறவோ, செல்வச் செழிப்போ, சீர்மிகு பதவியோ, வாழ்முனையில் தோல்வலியில் வையத்தை வென்றவரோ, நாள் வைத்து காலம் நயமாய் விழுங்கிவிடும். காலமெனும் நதியினிலே களிப்புடனே பயணிக்க, காலமான பின்னும் நட்புகளை நாமடைய, கையில் உள்ள வாழ்நாளில் கடமைகளை செய்திடுவோம். உடைமைகளும் வாராது, உறவுகளும் நிலையாது, திடமுடனே அறவழியில் பிறர் வாழ வாழ்ந்திடுவோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் ஐயா. திருவொற்றியூர் சரவணகுமார் திகட்டாத தமிழ் எடுத்து தீரமாய் கவிதை சொன்னார். வெல்லும் வழி சொன்ன வியத்தகு கவிஞர் கவியரசர் கண்ணதாசன் சொல்லாத தத்துவம் இல்லை, சொல்லாவிட்டால் அது தத்துவம் இல்லை என்று தொட்ட இடமெல்லாம் தொல்லு தமிழ் கவிதை சொல்லி தோன்றாத பொருளெல்லாம் சான்றாமை காட்டினார். அருந்தமிழால் அழகு சேர்த்த பெருங்கவிஞன் புகழ் சொன்ன திருவொற்றியூர் சரவணகுமார் கவியரசர் போல காலமெல்லாம் வாழுகின்ற கருத்தான கவி படைத்து செழித்து வாழ வாழ்த்துகிறேன். வாழ்க பல்லாண்டு. அடுத்து கவிதை வழங்க வழக்கறிஞர் வி. உமாசங்கரி, சிறந்த கவிஞர், பேச்சாளர், வழக்கறிஞர் என்று பல நிலைகளில் தமிழ் பணியையும் தளராமல் ஆற்றிக் கொண்டிருப்பவர், பங்கெடுத்து சிறப்பு செய்து கொண்டிருப்பவர், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தொடக்க நிலையிலிருந்து இணைந்து பணியாற்றிக் கொண்டிருப்பவர், சென்னை மாநகர அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் இணை செயலாளராக இயங்கிக் கொண்டிருப்பவர் வழக்கறிஞர் கவிஞர் உமாசங்கரி அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் திரு ஆவடிக்குமார் ஐயா அவர்களை வணங்கியும், ஒருங்கிணைப்பாளர் எல்லோரையும் வணங்கியும் என்னுடைய கவிக்குள் செல்கிறேன். காலம் என்னும் நதியினிலே என்ற தலைப்பில் கவியரசு கண்ணதாசன் ஐயா அவர்களை வரிகளை தொட்டு கவி படிக்கிறேன். காவிய தலைவனே, காரைக்குடி முத்தையாவே, கவிதை வடித்ததால் கண்ணனுக்கு தாசனானனே, கண்ணனுக்கு தாசனாய் பாட்டை வடிவமைத்தவனே, எட்டாவது மகனாக எட்டாத உயரத்தை அடைந்தவனே, முடிந்த பின்னும் பேச வைத்தவனே, சாகித்ய அகாடமி விருது பெற்றவனே, நம்முடைய திறமையால் பேச வைத்தவனே, பொறுமையால் பலரோடு வாழ்வதை உணர்த்தியவனே, வறுமையில் போராடி வெல்வதை உணர்த்தியவனே, அர்த்தமுள்ள இந்து மத நாயகனே, எல்லோருக்கும் வாழ்வு உண்டு என்று உணர்த்தியவனே, ஒவ்வொரு பொருளுக்கும் பயன் என உணர்த்தியவனே, மனிதனுக்கு கொள்கை வேண்டும் என்று உணர்த்தியவனே, துன்பம் வந்தால் எட்டி உதை என்று உணர்த்தியவனே, இடைவிடாத முயற்சி வெற்றியின் படி ஆக ஆக்கியவனே, அனுபவ சம்பவங்களை கவிதையாக தந்தவரே, காதல், ஏமாற்றம், வேதனையை பாடியவனே, நாட்டை காப்பதே கடமையாக உணர்த்தியவனே, ஆறிலும் நூறிலும் சாவு என உணர்த்தியவனே, காற்றிலும் ஒளியிலும் இறைவனை உணர்த்தியவனே, சிரித்து வாழ வேண்டும் என்று உணர்த்தியவரே, பிறர் சிரிக்க வாழாதே என்று உணர்த்தியவனே, இன்றும் மக்கள் மனதில் நிற்பவனே, காலம் என்னும் நதியிலே காற்றாய் இன்றும் எல்லோர் மனதிலும் நிலைத்து நின்று கரைந்து இருப்பவனே என்று கூறி, நீவீர் புகழ் என்றும் ஓங்குக என்று கூறி எனக்கு கவி படைத்த வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் ஆவடிக்குமார் ஐயா அவர்களை வணங்கியும் ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லோரையும் வணங்கியும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி, வணக்கம். உணர்ந்ததை உணர்த்தி உணர்வாய் உழைத்தால் உயர்ந்து வாழலாம். உன்னை அறிந்தால் உலகம் வெல்லலாம் என்று கவியரசர் கண்ணதாசனின் கருத்தான பாடல்களை தொகுத்து சொன்னார்
வழக்கறிஞர் உமாசங்கரி வளமான தமிழில் நிலையான கருத்துக்களை நேராக சொல்லும் நெஞ்சுறுதி கொண்ட உமாசங்கரி என்னாலும் வாழ்க வாழ்த்துகிறேன். கவிதை வழங்குவதற்காக வங்கனூர் தா. சீனிவாசன் அவர்கள், சிறந்த கவிஞர், தன்னுடைய கருத்துக்களால் அழகுபடுத்துவதிலும் அனைவரையும் ஈர்ப்பதிலும் தனக்கு இணை தான் என்று நிரூபித்தவர் கவிஞர் வங்கனூர் தா. சீனிவாசன் அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். காலமெனும் நதியினிலே சிறுகுடல் பட்டி தந்திட்ட சிந்தனை சிற்பியே, சிறந்த கவிதை புனைந்திட்ட அருவியே, அரசவை கவிஞராய் வந்தாயே, அகாதமி விருதினை அழகாய் பெற்றாயே, கம்பரின் செய்யுளினை கச்சிதமாய் கண்டாயே, பாரதியின் பாடலில் ஈடுபாடு கொண்டாயே, இயேசு காவியத்தை ஏட்டினில் தந்தாயே, இலக்கிய யுத்தங்களில் எளிதாய் வென்றாயே, திரை இசை பாடல்களை தித்திக்கச் செய்தாயே, திசையெங்கும் உள்ளோரை திகைத்திட வைத்தாயே, வாழ்க்கையின் நிலையாமையை நிலையாய் சொன்னாயே, வானிலுள்ள முழுமதியை அழகழகாய் வர்ணித்தாயே, இலக்கியத்தையும் வாழ்வியலையும் இன்புறச் செய்தாயே, இதற்காகவே உந்தன் ஆயுளை கழித்தாயே, அர்த்தமுள்ள இந்து மதத்தை அழகாய் புனைந்தாயே, அனைவரையும் இசைமலையில் நனைத்தாயே, அத்தைமடி மெத்தையடியென தாளாட்டி மகிழ்ந்தாயே, சோதனை மேல் சோதனை என சோகத்தை சொன்னாயே, நிலையற்றது வாழ்க்கை என புரிய வைத்தாயே, நிலை பெற வேண்டுமெனில் உழைத்திடு என்றாயே, காலமெனும் நதியினிலே கரைந்து சென்றாயே, இசையெனும் பெருங்கடலில் நிலைத்து நின்றாயே, இணையத்தில் எங்களை பேசிட வைத்தாயே, இத்தருணத்தில் உன்னை நினைக்க செய்வாயே. நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டிடம். வங்கனூர் தா. சீனிவாசன் வளர்தமிழால் கவிபாடி வான்புகழ் கவிஞனுக்கு வார்த்தை பந்தல் போட்டு வாழ்த்தினார். கவியரசர் புகழ்பாடி கருத்தாலே நமை வென்ற வங்கனூர் தா. சீனிவாசன் என்னாலும் வாழ்க வாழ்த்துகிறேன். கவிதை வழங்க கவிமாமணி கனகவள்ளி அவர்களை அழைக்கிறேன். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இக்கவியரங்கில் பங்கேற்று தனது ஆளுமைகளை கெடுத்துரைத்த அத்தனை ஆளுமை உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். கவிஞர் கண்ணதாசனுக்காக நான் எழுதிய கவிவரிகள். காலம் என்னும் நதியினிலே சிறு கூடல் பட்டியில் பிறந்த முத்தையா, சீர்மிகு கருத்துக்கள் உந்தன் சொத்தையா. சிறு கூடல் பட்டியில் பிறந்த முத்தையா, சீர்மிகு கருத்துக்கள் உந்தன் சொத்தையா. தத்துவமும் தனித்துவமும் கண்ணதாசன், தத்துவமும் தனித்துவமும் கண்ணதாசன் என்றும் கவிதைகளின் நேசன், என்றும் கவிதைகளின் நேசன். கற்பனைகளை அசலாக்கும் சிறந்த ஆசான், கற்பனைகளை அசலாக்கும் சிறந்த ஆசான். கவிதையில் காதலர், காவியங்களின் புலவர். கம்பன் பாரதி வழி வந்தவர், கம்பராமாயணத்தால் கவி படைத்த புதல்வர். அரசவை கவிஞர், ஆளுமையின் மகுடர். அமிழ்தினம் இனியவர், அர்த்தமுள்ள இந்து மதம் தந்தவர். திரை ஒளியில் திருமகள் தந்தார், திரை ஒளியில் திருமகள் தந்தார். தென்றலாய் வந்து முல்லை தந்தார், தென்றலாய் வந்து முல்லையும் தந்தார். எத்தனையோ பாடல்கள் நூல்கள் கவிதைகள் தந்தார், எத்தனையோ பாடல்கள் நூல்கள் கவிதைகள் தந்தார். 8 திசைக்கும் புகழ் பெற்றார். தாராள குணத்தின் அங்கம் அவர், தமிழுக்கு கிடைத்த முச்சங்கம் அவர். தாராள குணத்தில் அங்கம் அவர், தமிழுக்கு கிடைத்த முச்சங்கம் அவர். அவரது படைப்புகள் நமது துடுப்புகள், அவரது படைப்புகள் நமது துடுப்புகள். அவரது பாடல்கள் நமது தேடல்கள், அவரது பாடல்கள் நமது தேடல்கள். வாழ்வின் நெறிகளை வரிகளாய் தந்தார், வற்றாத நீரூற்றார் நெஞ்சினில் நிறைந்தார். வாழ்வின் வரிகளை வரிகளாய் தந்தார், வற்றாத நீரூற்றார் நெஞ்சில் நிறைந்தார். காலத்தால் அழியாது அவரது கானங்கள், காலமும் நினைத்திடும் மக்களின் மனங்கள். காலத்தால் அழியாது அவரது கானங்கள், காலமும் நினைத்திடும் மக்களின் மனங்கள். பார்ப்போற்றும் பாடல்களின் ராசன் கண்ணதாசன், பார்ப்போற்றும் பாடல்களின் ராசன் கண்ணதாசன். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். திசையிட்டும் வெற்றி கொடி நாட்டினார், முச்சங்கம் கண்ட முத்தமிழின் முழு சங்கம் அவர் என்று
கணக்காய் சொன்னார் கனகவள்ளி. வாழ்த்துகிறேன். கவிதை வழங்க திருத்தணியிலே இருந்து மணிமாறன் தூய தமிழ் பற்றாளர் விருது பெற்றவர். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அனைத்து பணிகளிலும் முன்னிணைந்து பணியாற்றியவர். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் திருவள்ளூர் மாவட்ட அமைப்பாளர். தன்னுடைய அழுத்தமான கருத்துக்களை அழகாக எடுத்து சொல்லும் ஆற்றல் பெற்ற கவிஞர், தமிழ் பற்றாளர், கவிமாமணி, தூய தமிழ் பற்றாளர் மணிமாறன் அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். அன்னை தமிழாலே தன் சொல்லால் ஆண்டு கொண்டிருக்கும் பெருமதிப்பிற்குரிய ஆவடியார் ஐயா அவர்களுக்கும் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, காலம் என்னும் நதியினிலே எனும் கவிதை உங்களிடத்திலே சேர்ப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சிறுகூடர் பட்டி பிறந்த சிற்றோடை ஒன்றுதான் சினிமா பட்டி தொட்டி சென்னைக்கு ஆழியானதோ. சிறுகூடர் பட்டி பிறந்த சிற்றோடை ஒன்றுதான் சினிமா பட்டி தொட்டி சென்னைக்கு ஆழியானதோ. எட்டாம் வகுப்பு படித்த உன்னை ஏடுகளில் படிப்பதுவே வழக்கமானதோ. ஏடுகளில் படிப்பதுவே வழக்கமானதோ. தரைதளத்தில் மாந்தரெல்லாம் தத்தளிக்க அவர் மனத்தளத்தை தத்தெடுக்க உந்தன் பாடல் உருவானதோ. காரைமுத்து புலவனவன் தாரை வார்த்த வரிகள் எல்லாம் காலமுள்ள காலம் வரை தலை வணங்கா முடி என்றானதோ. தேவைக்கு மேலே பொருளானாலும் திறமைக்குத்தானே புகழானாலும் தினம் தள்ளி நின்று ரசிப்பாயே. ஆறறிவு கொண்டோர்க்கெல்லாம் ஆறு மனத்தை அறியச் செய்து ஆறா மனதினை ஆற்றவும் செய்தாயே. காட்டு மனம் இருப்போரின் மனக்கூட்டை தினம் திறக்கச் சொல்லி காலின் விலங்கினை கழற்றி எறிந்தாயே. வீதியின் ரதந்தன்னில் வழிக்கு விழுவோரை வரியின் வழியிலே கவி ஊற்றி வளர்த்தாயே. படைப்போரெல்லாம் கடவுளே என்றால் கவி படைக்கும் முன்னை கடவுள் என்பேன். ஆள்வோரெல்லாம் அரசன் என்றால் மனதினை ஆளும் நின்னை அரசனும் என்பேன். மக்கள் மனதினை ஆளும் நின்னை அரசனும் என்பேன். கவலை துடைப்போரெல்லாம் தோழனே என்றால் கண்ணதாசரே 7 கோடி தோழர் உனக்கு என்பேனே. கவலை துடைப்போரெல்லாம் தோழன் என்றால் கண்ணதாசரே 7 கோடி தோழர் உனக்கு என்பேனே. காலம் என்னும் நதியினிலே கடலை சேரும் முத்தையா. கவியை தூரும் தமிழுக்கு நீயே என்றும் மூத்தையா. காலம் என்னும் நதியினிலே கடலை சேரும் முத்தையா. கவியை தூரும் தமிழுக்கு நீயே என்றும் மூத்தையா. நல்லதொரு வாய்ப்பிற்கு அன்புகிற நன்றிகள் ஐயா. கவி ஊற்றி வளர்த்தாய், கவி சாற்றும் எங்களுக்கு கவி ஊற்று ஆனாய் என்று கவியரசர் கண்ணதாசனை ஊற்றி வளர்த்து ஊற்றாக கவி பெருமக்களுக்கு வழங்குகிறார் என்பதை சிறப்பாக சொல்லி கவிமாமணி மணிமாறன் அவர்கள் கருத்தாய் சொன்னார். திருத்தணியிலே இருந்து திருத்துகின்ற கவிதை சொல்லி திறம்பட முடிந்தார். திகட்டாத கவிதை சொன்ன திருத்தணி மணிமாறனை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். கவிதை வழங்க ஆசிரியர் து. பவானி அவர்கள் காலம் என்னும் நதியினிலே என்ற தலைப்பில் தன் கவிதை வழங்க வந்திருக்கிறார். அவரை கவிதை பாட அழைக்கிறேன். அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தன்னாட்சி நிறுவனர் ஆவடி ஐயா அவர்களுக்கும் மற்றும் அருந்தமிழ் சங்கம் நிறுவனர் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் ராணிப்பேட்டை அம்மா அவர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலம் என்னும் நதியினிலே கற்பனைகள் பேசியதோ, கவிதைகள் பேசியதோ,
காலத்தால் சிறந்த புகழுடைய கவிஞனே, சிறுகூடல் பட்டியில் சாத்தப்பா செட்டியார் விசாலாட்சி ஈன்றெடுத்த தன்மான சிங்கமே, காலங்கள் பல சென்றாலும் காவியமாய் உனது பாடல்கள். தமிழக அரசின் அரசவை கவிஞராய், முல்லை இதழின் ஆசிரியராய், அனைவரின் நெஞ்சிலும் இடம் பிடித்தவரே, அர்த்தமுள்ள இந்து மதம், இயேசு காவியம் படைப்புகளின் நாயகனே, 8ஆம் வகுப்பு வரை பயின்று பாடல்கள் பல புனைந்தவரே, மெல்லிசையில் மெருகூட்டி மக்கள் மனதை மெருகேற்றியவரே, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்தால் எல்லாம் சௌக்கியமே என்று வாழ்வியல் தத்துவத்தை வாரி வழங்கிய வள்ளல் நீ. கண்ணதாசன் என்றாலே தத்துவங்களும் கவிதைகளும் ஊற்றெடுக்கும் ஆராய், பட்டி தொட்டி எங்கும் பாமரனும் முணுமுணுப்பான் ஊற்றாய் உமது பாடலை. சேரமான் காதலிக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாயகன், கண்ணே கலைமானே பாடல் வரிகளில் தாலாட்டு கடைசியாக பாடி எங்களை தூங்க வைத்து நீ மறைந்தது நியாயம்தானா? ஏக்கமும் தாகமும் மிக்க தார்மீக கவிதைகள், காவிய கவிஞனின் நினைவுகள் அழிவதில்லை, வாழ்த்திட வயதில்லையாயினும் வணங்கியே வாழ்ந்திடுவோம். நல்லதோர் வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி து. பவானி, திருவள்ளூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா, திருவள்ளூர் மாவட்ட அமைப்பு செயலாளர். நன்றிங்க ஐயா. 8ஆம் வகுப்பே பயின்று எட்டாத உயரம் தொட்டவன், கிட்டாத பெரும்புகளை எட்டி பிடித்த முத்து கவிஞர் கவியரசர் பெரும்புகழை திருவள்ளூர் பவானி திகட்டாமல் சொன்னார். தீந்தமிழால் கவி சொன்ன ஆசிரியர் து. பவானி அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். கவிதை வழங்க ஆசிரியர் கே. கேத்ரின் மெட்டில்டா, அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் ராணிப்பேட்டை மாவட்ட அமைப்பாளர், இன்றைய கவியரசர் விழா காலமெனும் நதியினிலே கவியரங்கின் ஒருங்கிணைப்பாளர், சிறந்த கவிஞர், பேச்சாளர், நல்லாசிரியர் என்று பன்முக திறமைகளை கொண்ட கவிமாமணி ஜே. கேத்ரின் மெட்டில்டா அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். ஐயா அவர்களுக்கும், முதன்மை ஒருங்கிணைப்பாளர் ரேவதி அம்மா, எல்லமல்லம்மா அவர்களுக்கும், அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தலைப்பிலான கவிக்குள் நுழைகின்றேன். காலம் என்னும் நதியினிலே கடந்து போகாமல் கரைந்து போகாமல் இன்றளவும் வீற்றிருக்கும் கவியரசு கண்ணதாசனுக்கு கவிதாஞ்சலி. 4000க்கும் மேற்பட்ட கவிதை தந்த கண்ணதாசனே, நானிலம் போற்றும் நற்றமிழ் கவியரசே, சிவகங்கை சீமை தந்த சீர்மிகு செல்வமே, அழகு தமிழ் கவி பாடிய அரசவை கவிஞனே, சிறுகூடல் பட்டி தந்த பெரும் கவிக்கடலே, ஆட்டனத்தி ஆதிமந்தி அளித்த அற்புதமே, அர்த்தமுள்ள இந்து மதம் தந்த காவிய தலைவனே, 8ஆம் மகவாய் பிறந்து 8 வகுப்பு வரை மட்டுமே படித்து 8 நாட்களில் இயேசு காவியம் படைத்து 8ஆ புகழை எட்டியவரே, மாலையிட்ட மங்கையில் மகாலிங்கம் அவர்களுக்கு மறுவாழ்வு அளித்தவரே, மனோரமா ஆட்சியை அறிமுகப்படுத்தியவரே, மன்னாதி மன்னனின் மன்னமெல்லாம் நிறைந்தவரே, சாகித்ய அகாடமி விருது பெற்றவரே, சாகா வரம் பெற்ற சாதனையாளரே, மெட்டுக்கு பாட்டெழுதிய வானம் பாடிய மதுரை வீரனுக்கு வசனம் எழுதிய வணங்காமுடியே, கவலை இல்லாத மனிதனாய் காலம் என்னும் நதியில் பயணித்தவனே, கண்ணே கலைமானே என்று கடைசியாய் பாட்டெழுதி தமிழரில் கலந்தவனே, பேனா நாட்டியத்தில் மனம் போல் வாழ்வென நம்பிக்கை மலர்களை தந்து முற்று பெறாத காவியங்களை படைத்தவனே, அதைவிட ரகசியமாய் வாழ்க்கை எனும் சோலையிலே காதல் பலவிதம் என சொல்லி பெரும்பயணம் செய்த குழந்தை மனம் கொண்ட கவியே,
உன்னை சண்ட மாருதம் என்பேனா, தென்றல் என்பேனா, வணங்காம்புடி என்பேனா, வானம்பாடி என்பேனா? சிகப்பு ஆட்சி தத்தெடுத்த 7000 ரூபாய்க்கு உமை சிகப்பு ஆட்சி தத்தெடுத்த கருப்பு பணம் எனும் படத்துக்கு வசனம் எழுதிய வெள்ளை மனம் கொண்ட செந்தமிழ் சுடரே, பைந்தமிழ் பகலவனே, மாங்கனியாய் சுவை கொண்ட 30 நாளும் பௌர்ணமியாய் ஒளி கொண்ட தென்னிந்திய பாடலாசிரியர் முதல் விருது பெற்ற தெவிட்டாத பாடல்களால் தென்னிந்தியர் மனதில் நிலைத்திட்ட காலம் என்னும் நதியினிலே ஓயாமல் மிதந்து கொண்டிருக்கும் எங்கள் அன்புக்குரிய கவியரசே கண்ணதாசனே, வாழ்க வாழ்க. வாய்ப்புக்கு நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். இந்த கவிதையிலே கண்ணதாசன் அவர்கள் எழுதிய நூல்களும் அவருடைய புனை பெயர்களும் அவருடைய கவிதைகளும் அவர் வசனம் எழுதிய திரைப்படத்தின் பெயர்களும் நான் இதிலே வார்த்தைகளாக கொண்டு இந்த வரிகளை படைத்திருக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆட்டடத்தி ஆதிமந்தி என்னும் அருங்காதல் காவியம் கண்டவன், பாட்டரசன் பன்முக கூட்டரசன், பழங்காதல் நாட்டரசன் கவியரசு கண்ணதாசன் என்னும் பட்டியல் நீட்டி பரிவாய் சொன்ன கவிமாமணி கேத்ரின் மேட்டில்டா அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். கவிதை வழங்க இளங்கவி கிறிஸ்டோ பிராங்க்லின் அவர்கள் தன்னுடைய கவிதையை காலமெனும் நதியினிலே என்ற தலைப்பில் வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கிறிஸ்டோலைட் மெராக்லின். நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். ஐயா அவர்களுக்கு வணக்கம். கொட்டுவோம் கும்மி கொட்டுவோம், காலம் என்னும் நதியிலே கரையாத கவிஞர் கண்ணதாசனுக்கு கவிஞர்களே கும்மி கொட்டுவோம். 8ஆம் மகவாய் பிறந்து 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே பயின்று 8 திசையிலும் தமிழை பரப்பி 8ஆ புகழை பெற்றவனே போற்றி போற்றி கும்மி கொட்டிடுவோம். ஊழி பெயரினும் பெயரா பாடல்கள் தந்தவன், ஆழி வரினும் அழியா நூல்களை தந்தவன், ஊற்றாக பொங்கிடும் வசனங்களை வார்த்தவன், அழியா புகழை அவனியில் அடைந்தவன். அவர் புகழை கும்மி கொட்டிடுவோம். ஊன் கலந்த உயிர் கலந்த படைப்புகள் தந்தவன், மண்ணையும் மழையையும் வானையும் வலியையும் வண்டமிழில் பாடியவன், நிலத்தையும் நிலவையும் நதியையும் நட்சத்திரத்தையும் நெஞ்சமே உருக்கும் பாடியவன். கண்ணதாசன் புகழை கும்மி கொட்டிடுவோம். வாயார பாடவும் காதார கேட்கவும், இசையோடு பாடவும் மனதோடு பேசவும், காலமென்னும் நதியிலே பளிச்சுடும் படகுகளாக பாடல்களை தந்த கவிஞரின் பெருமையை கும்மி கொட்டி பாடுவோம். வாருங்கள் என்று அன்புடன் அழைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. பிஞ்சு மொழியில் பிழையில்லா கவிதை சொல்லி நெஞ்சம் வென்றார் நிலைத்த புகழால், நாளும் கவி சொல்லி நிறைந்து வாழ்க, வாழ்த்துகிறேன். புதுவையிலிருந்து கிருப தனசேகரன் சிறந்த கவிஞர், இசையால் தமிழை இழைய வைப்பவர், ஆற்றல் மிக்க கவிஞராக மட்டுமல்லாமல் தன்னுடைய கந்தர்வ குரலால் அதை பாடி காட்டுகின்ற பன்முகத்தன்மை கொண்டவர் கவிமாமணி கிருப தனசேகரன் அவர்களை காலமெனும் நதியினிலே என்ற தலைப்பில் கவிதை வழங்க அழைக்கிறேன். வணக்கங்கள், வாழ்க வாழ்கவே. சான்றோர் அவையை கவி சான்றோர்களாக ஆக்கி உயர்த்தி பொது நாட்டுக்களாய் என் போன்ற எளியவருக்கும் கவிபாடிட செய்த கவியே, தலைமையே, தலைமை சங்கமே, சிங்கமே, தலைவரே வாழ்க. அதனைத்தும் கூடிய கவி சான்றோர்களுக்கும் எனது வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஒரு எளிய கவிதை. காலமெனும் நதியினிலே கவிதை அரசே, கவியரசே,
கவிதை உறவாலே உறவை உயிராய் பல பாடிட தினம் புகழ் சூடியே உலகை விலை பேசி தமிழ் தலையெனும் கவியாய் அரசவை கவிதாசனி தாசனி தாசனி காலமெனும் நதியினிலே கவிதையால் வாழ்க்கை படகு எனும் படகினை செலுத்தி எனக்கு தெரிந்த பாடலாக நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும் நெஞ்சத்திலே வாழ்வையும் வஞ்சத்தினையும் படம் பிடித்த தாசன் பிறவி தெய்வதாசன் இதிகாசங்கள் புராணங்கள் கதையை கவிதையாக்கி மேன்மை வாடிட மென்மை வாடியவர் உண்மையை நாடியவர் தெய்வம் போற்றியவர் மென்மையின் குணங்களை இசையினில் வண்ணங்களாய் இனிமையை போற்றியவர் கண்ணனின் நீலைகளை பாடிட பல கவிதைகளும் புது ராகங்களையும் பெருகூற்றி போற்றியவர் மகிழ்ந்தவர் காலத்தில் நின்றவர் காலத்தால் நின்றவர் இனிய தமிழ் எனும் நதியினிலே ராகத்தின் சுவை கேற்றே தமிழை உயர்த்திய தாசன் அவன் கவிஞர்க்கெல்லாம் அரசன் அவனை வணங்கிடுவோம் வணங்கிடுவோம் வாழ்த்திடுவோம் இவைகளுக்கெல்லாம் தமிழ்ச்சங்கம் சென்னை தமிழ்ச்சங்கத்தை உயர்த்தியே தோணிந்து நிற்போம் வாழ்கவே வாழ்கவே. நன்றி. கிழவ தனசேகரன், புதுச்சேரி. தளரா உடைப்பாளி, வெண்மனதால் வினையாற்றும் வீசு தமிழ் பாடகர், கண்ணதாசன் புகழ் பாடிய கிருப தனசேகரன் எந்நாளும் வாழ்க, எழில்தமிழ் போல் சிறக்க இந்நாளில் வாழ்த்துகிறேன். இவர் புகழ் வாழ்க. கவிதை வழங்க திருத்தணியிலிருந்து கவிமாமணி க. சர்புன் நிஷா தன்னுடைய கவிதைகளை வழங்க வந்திருக்கிறார். அவரை வரவேற்று காலம் என்னும் நதியினிலே கவிதை வழங்க அழைக்கிறேன். தேவாரமாய் எத்திக்கும் பரவி கிடக்கும் தாய் தமிழுக்கும் இவ்வழகிய அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து ஆளுமைகளுக்கும் கவியரங்க தலைமைக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் என்னும் நதியினிலே பாட்டுடை தலைவனை போற்றிட ஏறெடுத்தேன், பாட்டுடை தலைவனை போற்றிட ஏறெடுத்தேன், பாவம் இவளென பார்த்து சிரித்தது ஏடு. ஒன்றா இரண்டா எதனை எழுதுவது, காட்டாற்று வெள்ளத்தை கோப்பைக்குள் எவ்வாறு அடைத்தது. திரு கூடல் பட்டியில் பிறப்பெடுத்த சிந்தனை ஊற்று குற்றால அருவியாக பெருக்கெடுத்து பாய்ந்தது. காலத்து வாழ்வியலை கருத்துக்களால் நிறைத்து கோலோச்சி அதுவும் திரைத்துறையை ஆண்டது. காலத்து வாழ்வியலை கருத்துக்களால் நிறைத்து கோலோச்சி அதுவும் திரைத்துறையினை ஆண்டது. பகுத்தறிவை சேர்த்து பல வரிகளாய் கோர்த்து பாமரனுக்கும் புரியும்படி பாடல்கள் வடித்தவரே, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்று உளமாற கர்ணனின் உண்மை நிலையை உரைத்தவர். சொற்சுவையும் பொருட்சுவையும் தேன் சுவையை மிஞ்சியதே, சொல்வேந்தர் உனையே அன்னை தமிழும் கொஞ்சியது. பட்டுக்கோட்டையே வியந்த பாட்டுக்கோட்டையே,
பட்டி தொட்டி எல்லாம் உன் பாடல்களால் கட்டி போட்டாய். இலக்கண இலக்கியங்களை இயக்கிய தேரே, தலைக்கணம் இல்லா தனிப்பெரும் பாவனரே. தரமான பாடல்களை தரணியில் விதைத்து நிரந்தரமான உனக்கு அது இல்லை என நிரூபித்தவரே. தரமான பாடல்களை தரணியில் விதித்து நிரந்தரமான உனக்கு அது இல்லை என நிரூபித்தவர். சேரமான் காதலிக்கு சாகித்ய அகாடமியாமே, சேரமான் காதலிக்கு சாகித்ய அகாடமியாமே, வீரமான நின்றவன் பெற்ற விருதுகள் ஆயிரமே. இறக்கம் முன்னே இரண்டற்பால் எழுதியது எவரும் நெட்டா உச்சமே, இறக்கும் முன்னே இரண்டற்பால் எழுதியது எவரும் நெட்டா உச்சமே. காவிய தலைவனே, காவிய தாயின் கடைசி மகனும் நீயே என்பது நிச்சயம். வாய்ப்புக்கு நன்றி. பாட்டுடை தலைவனை போற்றிடும் பேற்றினை நீட்டோலை தீட்டி நிறைவாய் சொன்னார். காட்டருவி பாட்டெழுதி களம் கண்ட சர்புன் நிசா தீட்டுகின்ற கவியெல்லாம் திகட்டாமல் தமிழ் வணக்க வாழ்த்துகிறேன். வாழ்க. அடுத்து கவிதை பாட கவிமாமணி எல்லம்மாள் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் செங்கற்பட்டு மாவட்ட அமைப்பாளர். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர்களில் ஒருவராக இருந்து திறம்பட செய்து கொண்டிருப்பவர், ஜெர்மனியில் இருந்து நம்மோடு இந்த கவியரங்கில் பங்கேற்கிறார். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் ஆளுமை மிக்க நிர்வாகிகளில் ஒருவராக விளங்குபவர் கவிமாமணி எல்லம்மாள் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். வணக்கம் ஐயா. தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். எனது குருவான ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்பு மகளார் நிறைமதி அவர்களுக்கும் துணை தலைவி ரேவதி அம்மா அவர்களுக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நமது அனைத்திந்திய தமிழ் சங்க அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நீண்ட இடைவெளிக்கு பின் மிகுந்த மகிழ்ச்சியோடு கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிக்கு என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கவியரசு கண்ணதாசன் கவி விழா தலைப்பு ஆரம்பிக்கும் பொழுதே ஐயா அவர்கள் தலைப்பு என்றாலே எழுதாதவர்க்கும் எழுத தோணும், வரிகள் தானாக தேடி வரும். எந்த தலைப்பு கொடுத்தாலும் அந்த படிக்க ஆரம்பத்திலேயே சொன்னார்கள். காலச்சிறப்பை பற்றி ஒரு சிறப்பான கருத்துக்களை கொடுத்த போது அத்துணை எளிமையாக யாராலும் கொடுக்க முடியாது. அதை கேட்க கேட்க இன்னும் சிறிது நேரம் கேட்க வேண்டும் போல் இருந்தது. இங்கே காலம் என்னும் நதியினிலே காலச்சிறப்போடு போய் கொண்டிருக்கிறது. காலம் என்னும் நதியினிலே என்னுடைய கவிதைக்குள் வருகிறேன். வான் சிந்தும் வைரத்துளிகள், வான் சிந்தும் வைரத்துளிகள் வையமெல்லாம் வழிந்தொழுக, கான்மலைகள் கடந்துருண்டு கரை புரண்டு ஆறாகி, கான்மலைகள் கடந்துருண்டு கரை புரண்டு ஆறாகி, வீணென்றே வையத்தில் வீழாமல் விளைகின்ற பயனது போல், வீணென்றே வையத்தில் வீழாமல் விளைகின்ற பயனது போல், தானதுவாய் தமிழ் மழையால், தானதுவாய் தமிழ் மழையால் தரணி எங்கும் பயனுற்று, தேன் தமிழால் தீஞ்சுவையாய் திசையெங்கும் ஆறாகி, தேன் தமிழால் தீஞ்சுவையாய் திசையெங்கும் ஆறாகி, கோன் கவியாய் கோலோச்சி குன்றின் மேல் ஒளியானே, கோன் கவியாய் கோலோச்சி குன்றின் மேல் ஒளியானே, எண்ணத்தின் எழுச்சி எல்லாம், எண்ணத்தின் எழுச்சி எல்லாம் கவியில் எடுத்துதிர்த்த தத்துவம் நீர், கவியில் எடுத்துதிர்த்த தத்துவம் நீர், கூன் குருடும் குதித்தாடும் கொஞ்சி தமிழ் பாவெடுத்தீர், கூன் குருடும் குதித்தாடும் கொஞ்சி தமிழ் பாவெடுத்தீர், புண்ணான மனங்களுக்கும் பூசிவிடும், புண்ணான மனங்களுக்கும் பூசிவிடும் புத்துணர்ச்சி களிம்பானே, புத்துணர்ச்சி களிம்பானே, என்னாலும் எல்லோர்க்கும் எழுத்தில் எட்டிவிடும் பொருளானே, என்னாலும் எல்லோர்க்கும் எழுத்தில் எட்டிவிடும் பொருளானே, தன்னை உணரும் தத்துவத்தின், தன்னை உணரும் தத்துவத்தில் உலகை தரமாக்கி நிறைந்தது, கண்ணன் காட்டிய கருணை வழி, கண்ணன் காட்டிய கருணை வழி,
விண்ணை தொட்டு நடந்தனையே. பொன்னேட்டில் புவி போற்றும் புலமைதனில் பொலிவு தந்தீர். பண்ணோடும் பயில நூல்கள் பகுத்தாய்ந்த உரை தந்தீர். பண்ணோடும் பயில நூல்கள் பகுத்தாய்ந்த உரைகளானி. கண்பட்டும் கல்பட்டும் வாழ்க்கையில் காலம் என்னும் நதியினிலே, கண்பட்டும் கல்பட்டும் காலம் என்னும் நதியினிலே தென்பட்ட தெளிவு நோக்கி தேடிக் கலந்த ஞானக்கடல் நீர், தேடிக் கலந்த ஞானக்கடல். அரிய பெரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. வான் சிந்தும் வைரத்துளிகள், வளம் சேர்க்கும் வத்தாத ஜீவ நதிகள், தேன் தமிழின் நீர்பெருக்காய் தென்றலலை வீசும் தெம்மாங்கு பாடலென எல்லம்மாள் கிருஷ்ணமூர்த்தி எழிலான கவிதை சொன்னார். வளமான கவிதை தந்து வாழுகின்ற பெருங்கவிஞன் கவியரசர் கண்ணதாசன் புகழ்பாடி கருத்தாய் கவிதை சொன்ன எல்லம்மாள் கிருஷ்ணமூர்த்தி எந்நாளும் வாழ்க. வாழ்த்துகிறேன். அடுத்து கவிதை வழங்க பெங்களூரிலிருந்து தேன்மொழி அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தொடக்க நிலையிலிருந்து பணியாற்றி கொண்டிருப்பவர், இப்பொழுது பணி ஆற்றி வருபவர், ஆற்றுகின்ற பணியை மாற்றுகின்ற நிலையை கவிஞர் தேன்மொழி இப்பொழுது செய்வார். நம்முடைய அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் நிறுவனராக இருக்கின்ற சொல்லின் செல்வர் நல்லாசிரிய ஐயா ஆவடிக்குமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நமது அமைப்பில் உள்ள அனைத்து கவி உறவுகளுக்கும் என்னுடைய இனிய வணக்கம். காலம் என்னும் நதியினிலே உருண்டோடிடும் காலங்கள் உணர்வுகளை கட்டி இழுத்து கலங்காமல் நம்மை கடந்திட உதவும் தோணிகளாக நதி அலைகள் மேலும் கீழும் தாளாட்டும் கானங்கள், கண்ணியமிக்க காதல் வரிகள், கண்ணதாசனின் பல்கண்டு மொழிகள், இலக்கிய வளங்களை எடுத்துத் தரும் இன்னிசை கலைக்கூடம், இதயம் நினைக்கும் சுக கீதங்கள், தண்ணீரை தெளித்திடும் நம் பாதையில் நாள்தோறும், சோகத்தையும் வெல்லும் எத்தனை ராகங்கள் 7 ஸ்வரங்களில், மதுவை ஏந்திய கைகளில் சிந்தியவை அனைத்தும் போதை தரும் பொதுமக்களுக்கு, தோழியிடம் செய்தி சொல்ல துள்ளும் காற்றை அனுப்பி துயர் துடைக்கும் சூட்சுமம் சொல்லும் உந்தன் பெண்மை உள்ளம் மென்மை உள்ளம், நாளை தலைவர்களை தங்கங்களாக வழிநடத்தும் வாக்கு என்னென்பேன், பிற இசைக்கு திரட்டாத களஞ்சியம், கன்னித்தமிழ் கவிதை படைத்து பின்னில் ஏகிய விதிவிலக்கு, ஹாப்பி என்றுமே ஹாப்பி, ஒரு இனிமையான பாக்கள் என்னவோ கேட்க கேட்க செழிக்காத தேனின்பம், சொந்தங்கள் முடிவில்லா தொடர்கதையாக எப்போதும் உண்மையை உன் கருத்துக்களை ஊடுகாவாக ஓட்டி ஓடி வரும் சந்த நயங்கள் சாதா வரம் பெற்றவையே உன்னை போல், உறக்கம் தெளிந்து மீண்டு வா மீண்டும் காலமெனும் நதியில் கவிதைகள் முத்தெடுப்போம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். கலங்காமல் கவிதை சொல்லி காலமகள் கண்பிடிக்க செய்த கண்ணதாசன் வளங்கண்ட தமிழால் வார்த்தெடுத்த கருத்துக்களை வரிசையாக சொல்லி வளர்கின்ற தலைமுறைக்கு வழிகாட்டி நின்றார். தேன்மொழியால் தெம்மாங்கு பாடி திகைக்க வைத்தார். திடுக்கிட வைத்த நடுக்கத்தில் நான் துடுக்காக வாழ்த்துகிறேன். துணிந்து வாழ்க. கவிதை வழங்க அரக்கோணத்திலிருந்து நான் பாப்ஜி சுந்தர், சிறந்த கவிஞர் தமிழ் பற்றாளர் பாப்ஜி சுந்தர் அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்க நிறுவனர் ஆவடியார் அவர்களுக்கும் என்னுடைய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கவிதைக்குள் நுழைகிறேன். கவிஞன் அவன் ஒரு காலக்கணிதம், கருப்பொருளை உருப்பட வைத்தவன்,
புவியில் அவனோர் புகழுடைய கவிஞன், பொன்னிலும் விலைமிகு பொருளை உடைய கவிதை. செல்வந்தர்கள் கையில் சிறைப்படாதவன், பதவி வாளுக்கு பயப்படாதவன், பாசம் மிகுந்தவன், பற்றுதல் உடையவன், ஆசை தரும் அனைத்தையும் பற்றுபவன். புகழ்ந்தால் அவனுக்கு புல்லரிக்காது, இகழ்ந்தால் அவன் மனம் இறந்து விடாது. மாற்றம் எனது மனித தத்துவம் என்றவன், மாறும் உலகின் மகத்துவம் அறிந்தவன். நானே தொடக்கம் நானே முடிவு என்றவன், நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்றவன். நாளும் கவிதைகள் நன்றாய் படைத்தவன், நானிலம் போற்றும் நற்றமிழ் கவிஞன். நன்றி ஐயா. செல்வச் சிறை படாதவன், வெல்லும் சொல்லை விடாதவன், அள்ளும் அழகு மொழியால் எல்லை கடந்து நல்ல கவி பாடி நாளும் வாழும் கவியரசர் கண்ணதாசனின் பெரும் புகழை தன்மொழியில் தந்து நம் விழியில் நிலைத்திட்ட அரக்கோணம் பாப்ஜி சுந்தர் அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இன்றைய கவியரங்கின் நிறைவு கவிஞராக தன்னுடைய கவிதையை அரங்கேற்ற வருபவர் தமிழ் தாரகை சுகந்தீரா அவர்கள். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அம்மா தமிழ் பீடம் செயலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருப்பவர் ஆசிரியர். தன் கவிதைகளை வழங்க தமிழ் தாரகை சுகந்தீரா அவர்களை அழைக்கிறேன். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் இன்று இணைய வழியில் கொண்டாடும் கவியரசர் கண்ணதாசன் விழாவில் இணைந்திருக்கும் நம் மாபெரும் இலக்கிய அமைப்பின் நிறுவனரும் தலைவரும் இன்றைய கவியரங்க தலைமையுமான கலைமாமணி சொல்லின் செல்வர் ஐயா ஆவடி குமார் அவர்களை வணங்கி, ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரையும் மற்றும் பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், கவி பெருமக்கள், கழக முரசு தமிழ்காட்சி ஊடக பார்வையாளர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி, காலமெனும் நதியினிலே எனும் என் கவி வரிகளை தொடர்கிறேன். காலமெனும் நதியினிலே, காலமெனும் நதியினில்தான் ஞானமே நீந்திக் கொண்டிருக்கிறது. பிறப்பொன்று உண்டு என்றால் அங்கே இறப்பும் காலத்தால் எழுதப்பட்டிருக்கும் உயிர்கள் அத்துணைக்கும். நம் அன்னையை, தந்தையை, சகோதரனை, சகோதரியை, உறவுகளை நாமே தேர்ந்தெடுக்க முடிவதில்லை, காலம்தான் தேர்ந்தெடுக்கும். இந்த கால நதியில் யார் யார் எங்கே எப்பொழுது பிறக்க வேண்டும் என்பதை காலமே முடிவு செய்யும். அப்படிப்பட்ட காலம் என்னும் நதியினிலே உழன்று, உயர்ந்து, மகிழ்ந்து, மிதந்து, தாழ்ந்து, துன்புற்று ஒரு நாள் இல்லாமலேயே போகிறோம். ஆம், நதி பாய்ந்தோடி ஒரு நாள் ஆழ்கடலில் சங்கமித்தே தீர வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். சங்கமித்த நீர் ஆவியாகி, மேகமாகி, மழையாகி மீண்டும் புவியையே வந்து சேரும். இதுவே மனித வாழ்வின் கால சங்கிலியும் கூட. பௌர்ணமி என்று ஒன்று வரும்போது அமாவாசையும் வந்தே தீரும். இரவென்று ஒன்று வறுமையானால் விடியல் என்று ஒன்று வந்தே தீரும். கால நதியை கடக்கும் போது காட்சிகள் மாறலாம், கனவுகள் மறையலாம், கற்பனைகள் பிறக்கலாம், களிப்போடு வாழலாம். ஆனால் கருணையும் கண்ணியமும் காப்பாற்றப்பட வேண்டும். இல்லையேல் கர்மா என்னும் கால நதி கசக்கி பிழிந்தெடுக்கும், கட்டி வைத்து திணறடிக்கும், குட்டி கரணம் போட வைக்கும், முட்டி மோதி வாழ வைக்கும். நிம்மதி இழப்பாய், நீந்த மலைப்பாய், ஒரே இடத்தில் போட்டு வைத்த கல்லை போல் காட்சியளிப்பாய். காலம் என்னும் நதியினிலே நீ சந்தனத்தை கரைத்தால் மணக்கச் செய்வாய், சாக்கடையை கலந்தால் துர்மணம் வீசுவாய். கவிதை எழுதுகிறோம் என்று இல்லாமல் அந்த கவிதையால் சமூகத்திற்கு என்ன சொல்ல முடியும், ஏதாவது சொல்லிவிட வேண்டும் என்று நினைப்பவனே காலத்தால் அழியா கவிஞனாகிறான். கவியரசு கண்ணதாசனை போல் அர்த்தமுள்ள இந்து மதம் 10 பாகம் தந்திட்டார். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே என்று கருடன் சொன்னதாக மனிதர்கள் எந்த நிலையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பாட்டில் உணர்த்தியவர். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி என்று உறவை சொன்னவர். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை யாரு என்று மனதை தேற்றிக் கொள்ள சொன்னார். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்று உலக வாழ்வின் நியதியை அறிய சொன்னார். கடவுள் ஏன் கல்லானான், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்று கடவுளையும் விட்டு வைக்கவில்லை அவர் கவிவரிகளில்.
இப்படி தமிழ் பாடல்களை பட்டி தொட்டிக்கும் பரவிவிட்ட தமிழ் பக்தன் கண்ணதாசன் கதை பல புனைந்து விருது பல பெற்றிட்டார். வியப்புமிகு மனிதர் இவர். விண்ணில் விளைந்திட்டார், மண்ணில் புகழ் பெற்றார். படைத்தவன் இறைவன் என்றால் கவி படைத்து பட்டி தொட்டியை தட்டி எழுப்பியவன் கண்ணதாசன் என்றால், இங்கே பட்டி தொட்டியில் இருப்பவர்களையும் ஒருங்கிணைத்து கவி படைக்க வைத்து கவிஞராக்கி கொண்டிருப்பவர் நம் ஆவடியார். இவரும் இறைவன்தான். நம் அறிவுக்கண் திறந்த இறைவன், வாழும் வள்ளுவன், தமிழ் வாசம் நிறை கவிஞன். இவர் வாழும் காலத்தில் இவர் நிழலில் நாம் வாழ்கிறோம் என்பதே பெருமைக்குரிய விடயம்தான். சத்தியத்தின் காலநதி சத்தியம் தவறாது வாழ்ந்தவனை சத்தியமாய் கைத்தூக்கும் சத்தியமாய் உண்மை இது. ஆக காலம் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். மேல்குடி பிறப்பினும் கீழ்குடி பிறப்பினும் எண்ணம் நல்லதென்றால் நாளும் நன்மையே, எண்ணம் தீயதென்றால் நடப்பதெல்லாம் தீமையே. எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம். உறவுகளை காலம் தந்தாலும் உணர்வுள்ள உயர்வான மாந்தர்களை நட்பென நாளும் தேர்ந்தெடுத்து நல்லதொரு தமிழோடு இணைத்து உறவாடி உளமகிழ்ந்து வாழ்வோம். காலமெனும் நதியை கவனத்தோடு கடப்போம், கண்ணியத்தோடு கடப்போம், கருணையோடு கடப்போம், கலங்கம் இல்லாமல் கடப்போம். வாழ்க வையகம், வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம். ஆழ்ந்த கருத்துக்களை அழுத்தமாக சொன்னார். வீழ்ந்த மனங்களை வீறுகொண்டிட வைத்த தத்துவ கவிஞர் கண்ணதாசனை தமிழ் தாரகை சுகந்தீனா புத்தகை எடுத்து குறிப்பாய் பட்டியல் நீட்டினார். காலத்தால் வாழும் கவியரசர் கண்ணதாசன் ஞானத்தில் சிறந்த நல்ல கவிஞர், நாடு போற்றும் கவிஞர், நற்கவிஞர், நாமெல்லாம் வாழ்த்துகின்ற பொற்கவிஞர், புகழ்மிக்க பெருங்கவிஞன் திருப்புகழை சிறப்பாக சொல்லி சிறப்பு பெற்ற தமிழ் தாரகை சுகந்தீனா அவர்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாழ்த்துக்கள். அடுத்து கவிதை வழங்க அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர் கவிமாமணி மதிப்புறு முனைவர் ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்கள். சிறந்த கவிஞர், சிறப்பான கவிதைகளை தத்துவமாக எழுதுபவர், புரிகிறதோ இல்லையோ அவர்களுக்கு புரிந்ததெல்லாம் எழுதுபவர். அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் தன்னுடைய காலம் என்னும் நதியினிலே என்ற கவிதையை அரங்கேற்றம் செய்ய வருகிறார். அனைவரையும் அழைத்து அரங்கேற வைத்த அவரை அரங்கேற்றுவதில் பெருமைப்படுகிறேன். எப்பயுமே முரண்பட்ட கருத்துல எப்பயுமே பயணம் நீடிக்கும். சொல்லாத தத்துவம் இல்லை, சொல்லாவிட்டால் அது தத்துவம் இல்லை. விவாதம் முடியவில்லை, முடிந்தால் அது விவாதம் இல்லை என்று சொல்றது உங்களை தவிர வேற யாராலையும் முடியாது. இலக்கிய சூறாவளி ஆசுகவி ஐயா தலைமைக்கு வணங்கி எல்லாரும் காலம் என்னும் நதியினிலேங்கிற வரியில கண்ணதாசனை தான் பார்த்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்றது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, எனக்கு புரியும், மற்றவங்களுக்கு புரியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க. அது உண்மைதான். இந்த கவியை அந்த வகையில தான் சேரும்னு நினைக்கிறேன். என்னுடைய கவிதை காலம் என்னும் நதியினிலே. காலம் என்னும் நதி காத்திருப்போரையும் கரை சேர்க்கும், கட்டாய பயணத்திலும் கரை சேர்க்கும். அக்கறை அடைவதற்குள் அவரவர் படும்பாடு சரித்திரத்தில் இடம் பிடிக்கும். காலத்தால் பதவி, குடும்பம், புகழ், பொருள் இழந்து நிற்கதியாக சுடலை காவலாளியானான் ஹரிச்சந்திரன். யானை மாலை போட்டதால் காலத்தால் மன்னவன் ஆனவர் உண்டு. சென்றோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து மாண்டு போனான் கர்ணன். காலத்தால் இந்தியா அடிமையானது. காலம் காந்தியையும் கொண்டு ஒழித்தது. 30 வருடங்களுக்கு வாழ்ந்தவர் இல்லை, 30 வருடங்கள் தாழ்ந்தவர் இல்லை. காலத்தின் கணக்கு அது. மனிதன் திறமை நிலையானது. ஏற்றுவதும் இறக்குவதும் காலத்தின் கையில். அடிமை இந்தியர் ஒரு காலத்தில், சுதந்திரத்தை பந்தாடும் இந்தியர் ஒரு காலத்தில், சுதந்திரமற்ற பெண்கள் ஒரு காலத்தில். இப்படி ஒரு சுதந்திரமா என முகத்துடிப்பு ஒரு காலத்தில். காலமாற்றம் தானே இரவும் பகலும். பருவ மாற்றங்களும் காலத்தின் கையில். காலத்தால் செய்த உளவி
உதவி காலத்தால் செய்த உதவி ஞாலத்தினும் மான பெரிதென்றார். ஞாலமே கைக்குள் அடங்கும் காலம் இது. செய்நன்றியும் சுருங்கித்தான் போனது. காலத்தால் மறக்கப்படுகிறது. 4 யுக தர்மங்களும் கால மாற்றத்தால் காலாவதியாகிவிட்டது. காலமாற்றம் அவரவர் வினைக்கேற்ப விதி விளையாடும் நேரம். இதிகாச மனிதன் வாழ்ந்து காட்டியது காலத்தால் வரும் இன்ப துன்பத்தை தவிர்க்க முடியாது எனும் தத்துவத்தை. இலையுதிர் காலத்தின் பின்னர் வரும் வசந்த காலம் தானே. இலையுதிர் காலத்தின் பின்னர் வருவது வசந்த காலம் தானே. பின்னர் தற்கொலை ஏன், மனச்சோர்வு ஏன்? நம் கையில் ஏதுமில்லை. காலம் மாற கவலைகள் மாறும் என்று நினைப்பிருந்தால் நதியில் பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் நலமே பயக்கும் என கால நதியில் பயணம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் ஐயா. காலத்தை கைக்குள் அடக்கும் கோலத்தை கொள்கை என கோடிட்டு காட்டினார். ஞானத்தை நல்வழிப்படுத்தும் நல்ல கருத்துக்களை நாளும் சொல்லும் கவிமாமணி ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், வணங்குகிறேன். நன்றி. இன்றைய காலம் என்னும் நதியினிலே என்ற இந்த கவியரங்கம் இன்றைக்கு பல்வேறு கவிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை கவிதைகளாக்கி கண்ணதாசனுடைய பெரும் புகழை பாராட்டுகின்ற போற்றுகின்ற வகையில் பல்வேறு கோணங்களில் கவியரசர் கண்ணதாசனுடைய சிறப்புகளை, பெருமைகளை, ஆற்றலை, அறிவு நுட்பத்தை அவர் கையாண்ட மொழி ஆற்றலை அவர் எடுத்து சொன்ன தத்துவங்களை அவரவர்கள் தங்கள் பார்வையில் படித்ததையெல்லாம் பாடலாக்கி பாவடித்து அரங்கேற்றினார்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இந்த அமர்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்தநாள் விழா கவியரங்கை கண்டு ரசிச்சிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது போன்ற தரமான தமிழ் இலக்கிய நிகழ்வுகளை நீங்க விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே காண கழகமரசு தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் கழகமரசு தமிழ் காட்சி ஊடகத்தோட சப்ஸ்கிரைபரா மாத்திடுங்க. இது போன்ற தமிழ் நிகழ்வுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணி எப்பொழுதும் தரமான தமிழ் இலக்கிய நிகழ்வுகளுக்கான கழகமரசு தமிழ் காட்சி ஊடகத்தோட இணைச்சிருங்க. நன்றி, வணக்கம்.